வெல்கம் பேக் டு நிர்மல் கேமிங் வைட்டி நண்பா நண்பீஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், நீங்கள் ஆல்ரெடி தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்கள் ஐடி பேன் ஆகாமல் இருக்கிறதுக்கு. அப்படி பேன் ஆச்சுன்னா என்ன பண்ணணும் எல்லாமே இந்த வீடியோவில் லைனாக சொல்லியிருக்கேன். இதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் இருக்குது, நான் ஏன் உங்களுக்கு ஃப்ரீ கொடுக்குறேன், இதில் எனக்கு என்ன ப்ராஃபிட் இருக்குது, நான் ஏன் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறேன் அப்படின்னு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் இப்போயே கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொல்யூஷன் ஏன் கொடுக்குறேன்னு உங்களுக்கு பின்னாடி வீடியோவில் சொல்கிறேன் கடைசியாக. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளார போகலாம். இப்போ எல்லா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்கிறேன், என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். எல்லாமே ஒர்க் ஆகும். இதில் அந்த வார்த்தை சொன்னாவே நம்ம ஐடி சேனல் பிளாக் பண்ணிடுறோம். ஏற்கனவே ஒரு சேனல் பிளாக் ஆகிடுச்சு ஆல்ரெடி. இப்போ நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது, ப்ரோ ஐடி பேன் ஆகிடுச்சு ப்ரோ, மெயின் ஐடியில் யூஸ் பண்ணிட்டேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதுவும் பேன் ஆகிடுச்சு ப்ரோ, நான் சஸ்பீஸ் லிஸ்ட்டில் போட்டேன்னால யாராலையும் ஜாயின் பண்ணி ப்ளே பண்ண முடியல அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட இன்ஸ்டாகிராமில் இருக்கட்டும் நிறைய பேர் கேட்குறீங்க. ஓகேவா, ஃபஸ்ட்டு ஏன் உங்களை சஸ்பீஷியஸ் லிஸ்ட்டில் போடுறவங்க ஏன் சந்தேகக்குரியமான ஆட்கள் அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக ஹெட்ஷாட்டே அடிச்சிருப்பீங்க. அப்போ இந்த சேனலில் நான் V32 V42 கொடுக்குறது காலில் அடிச்சிங்கன்னா பாடி ஷாட் இருக்கும். நீங்கள் எல்லாமே எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் நிறைய வருது இன்ஸ்டாகிராமில். அதில் பார்க்கும்போது BRல 27 கில்லு, CS 5 கில்லு, 12 கில்லு, அப்புறம் ஒருத்தர் அமுச்சிருந்தார் 40 கில்லு பர்மூடாவில். இது 40 கில்லு அடிக்கவும் முடியாது, 15 கில்லும் யாராலையுமே நார்மல் பிளேயரால் அடிக்க முடியாது. ஓகேவா, டீமாக போனாலுமே ஒருத்தன் 5 கில்லு அடிக்க வாய்ப்பே இல்லை. எப்படி இருந்தாலும் பிளேயராக இருந்தால் அடிச்சிருவான். அதனால உங்களை சஸ்பீஸ் லிஸ்ட்டில் போடுவான். நான் என்ன இதுக்கு சொல்யூஷன் கொடுக்குறேன்னா, ஒரு CS மேட்ச்சுக்கு 8 கில் எனஃப், அதுக்கு மேலே அடிக்காதீங்க. BR போகிறீங்களா, ஒரு 8 to 10 இல்லைனா 12 கில், அதுக்கு மேலே நீங்கள் லிமிட்டை கிராஸ் பண்ணாதீங்க. எப்படியா இருந்தாலும் அதிலையுமே உங்களுக்கு ஐடி ரிப்போர்ட் கொடுப்போம். அதில் உங்களுக்கு பேன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ நார்மல் ஐடி பேன் ஆகுது, அதே பேன் ஆகுதுன்னா ஒரு நாளைக்கு 30 ரிப்போர்ட் தான் லிமிட்டு. நீ பிளேயராக இருந்தாலும் சரி, பேனலாக இருந்தாலும் சரி. ஓகேவா, 30 ரிப்போர்ட் யார் கொடுத்தாலும் உங்கள் ஐடி கண்டிப்பாக பேனில் விழுகும். அது மாதிரி கொடுக்காத மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது நான் கிளியர் பண்ணிடுறேன். இப்போ ப்ரோ உள்ளார போனாவே ஐடி பேன் ஆகுது அப்படின்னா நீங்கள் அதுக்கு நான் சொல்யூஷன் கொடுக்குறேன். உள்ளார போனாவே பேன் ஆகுது அப்படின்னா அந்த இது பேட்ச் பண்ணி வச்சு நான் கொஞ்சம் லேட்டாக தான் டெலகிராமில் போடுவேன். ஓகேவா, எனக்கும் கொஞ்சம் ஒர்க் இருக்குது. அப்படி பேட்ச் ஆனால் அவ்வளோதான், அதை ஸ்டாப் பண்ணிடுங்க. இதே ப்ரோ எனக்கு உள்ளார போகிறேன், ஒரு 4-5 கில் அடிக்கிறேன், அப்புறமேட்டு பேன் ஆகுது, இல்லை நான் இன்னைக்கு நேற்று நைட்டில் நல்லா தான் ப்ரோ ஒர்க் ஆச்சு, காலையில் உள்ளார போகிறேன் ஐடி பேன் ஆகுது. இதுக்கு நான் என்ன சொல்யூஷன் கொடுப்பேன்னா, நீங்கள் ஃப்ரீ ஃபயர் அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு மறுபடியும் எம்டி மேனேஜருக்குள்ளே மறுபடியும் இன்ஸ்டால் பண்ணி அதே ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள், ஒர்க் ஆகும். அதே மாதிரி நான் மறுபடியும் சொல்கிறது, செகண்ட் ஐடியில் யூஸ் பண்ணுங்கள். அதுதான் நான் ஃபேஸ்புக் லாகின் வீடியோவே போடலை. ஓகேவா, அதனால நீங்கள் கேட்டதுனால ப்ரோ சீக்கிரம் ரேங்க் புஷ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்டதுனால அவுட் டு ஃபேஸ்புக் லாகின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டேன். ஓகேவா, நீங்கள் மெயின் ஐடியில் யாருமே லாகின் பண்ணி ப்ளே பண்ணாதீங்க. நீங்கள் எந்த இது வாங்கினாலும் சரி, காசு கொடுத்து வாங்கினாலும் சரி, எது இருந்து வாங்கினாலும் சரி, எதாக இருந்தாலும் ஆகும், பேன் ஆகிறது ஆகும். ஓகேவா, அது எதுவும் சொல்ல முடியாது. ஓகே, இந்த ப்ராப்ளம் முடிஞ்சிச்சு. இப்போ இன்ஸ்டலேஷன் ஃபெயில்டு ப்ரோ, ஃபைல் வரல அப்படின்னு கேட்குறீங்க. இதுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, 164 இல்லைனா 32 அப்லோட் பண்ணுவேன். ஓகேவா, நீங்கள் 64 இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உள்ளார போயிட்டு டவுன்லோட் போட்டிங்கன்னா வராது. ஓகேவா, அதிலே எரர் டீட்டெயில்ஸ் இருக்கும். எரர் டீட்டெயில்ஸை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ChatGPTல போடுங்க. எந்த ப்ராப்ளம் வந்தாலும் சரி, இன்ஸ்டால் ஆகலை எதாகனாலும் சரி, அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ChatGPTல போட்டு ஹவு டு சால்வ் திஸ் ப்ராப்ளம், ஹவு டு இன்ஸ்டால் த ப்ராப்ளம் அப்படின்னு போட்டிங்கன்னா ஒர்க் ஆகும். ஓகேவா, அதில் பார்த்தீங்கன்னா அதிலே சொல்யூஷன் கொடுக்கும். என்ன ப்ராப்ளம், அந்த எரர் டீட்டெயில்ஸை நீங்களே படித்து பாருங்கள், உங்களுக்கே புரியும். கீழே லாஸ்ட் லைனில் போட்டிருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். ஃபோனில் ஏதாவது வச்சுருக்கீங்க, நீங்கள் பண்ணும்போது இன்ஸ்டால் பண்ணும்போது ஃப்ரீ ஃபயர் டெலீட் பண்ணிவிடுங்க. ஓகேவா, அப்போ தான் ஒர்க் ஆகும். நிறைய பேர் வச்சுக்கிட்டு இன்ஸ்டால் பண்ணி ப்ரோ இன்ஸ்டலேஷன் ஃபெயில்டு கிட்டத்தட்ட எனக்கு நேற்று தான் எடுத்து பார்த்தேன், கிட்டத்தட்ட 8000 DMs பண்ணியிருக்கீங்க. நான் ஒவ்வொருத்தன் பேட் வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஃபேக்கு அது இதுன்னு சொல்லிட்டு. ஓகேவா, நிறைய சொல்லியிருக்காங்க. நானும் ரிப்ளை நைட்டு நேற்று 12:30-1 மணி இருக்கும். அது வரைக்கும் நான் எல்லாத்துக்குமே கொடுத்த எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ணிவிட்டு கிளியர் பண்ணிட்டு தான் விட்டேன். மறுபடியும் இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சு பார்க்குறேன் 2000 DM மறுபடி. ஓகேவா, இது எல்லாமே நான் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு ஒரு 300 பேர் இருந்தீங்க, கொடுத்தேன். இப்போ நிறைய பேர் கொஸ்டின் கேட்குறீங்க, நிறையா ப்ராப்ளம் வருது. எல்லாமே நான் ஒரே சொல்யூஷன் கொடுக்குறது, நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ChatGPT இல்லைனா ஜெமினி ப்ரோவில் போட்டு நீங்கள் எப்படி இது இன்ஸ்டால் பண்ணுறது, ஃபோன் ப்ராப்ளம் அப்படின்னு பண்ணுங்கள், ஒர்க் ஆகும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு நான் சொல்கிறது, ரேங்க் புஷ் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறீங்க. ரேங்க் புஷ் பண்ணலாம், இதை வச்சு ரேங்க் புஷ் பண்ணலாம். என் ஃப்ரெண்ட்ஸ் கூட இதை வச்சு மாஸ்டர் போயிருக்காங்க, மாஸ்டர் 4 ஸ்டார் வரைக்கும் போயிருக்காங்க. புஷ் பண்ணி ஐடி பேன் ஆகும், அவங்க செகண்டரி ஐடி தான் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்து லெவல் வச்சுக்கிட்டே இருப்பாங்க, ஃபேஸ்புக்கில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணி ரேங்க் புஷ் பண்ணிகிட்டே இருப்பாங்க.
ஒரு ஐடி நீங்கள் எடுத்துகிட்டு போங்க, இல்லைனா 2 ஐடி எடுத்துகிட்டு போங்க. 2 மெயின் ஐடி வந்து ரேங்க் புஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? எக்காரணத்து கொண்டும் இதை வந்து நீங்கள் வந்து உங்கள் மெயின் ஐடியில் யூஸ் பண்ணாதீங்க. ஐடி போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. 28 நாள் வந்து சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? மறுபடியும் என்கிட்ட வந்து ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிட்டு ப்ரோ போயிடுச்சு, ஏதாவது பண்ணி எடுத்து கொடுங்கன்னு என்கிட்ட கேட்குறீங்க. ஓகேவா? அது வந்து எடுக்க முடியாது. 28 டேஸ் லேட்டர் தான் வரும். ஓகேவா? நீங்கள் வந்து இதை ஃபாலோவே பண்ண மாட்டேங்கிறீங்க. மெயின் ஐடியில் போட்டு விளையாண்டுறீங்க. இப்போது வந்து நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் என்னென்னா, நிறைய பேர் வந்துட்டு நிறைய டெலகிராம் குரூப்பில், அதுக்கப்புறமேட்டு நிறையா ஸ்கேமர்ஸ்லாம் போயிடுறீங்க. ஓகேவா? நம்ம குரூப்லேருந்து நிறைய பேர் வாட்ஸ்அப்லேயும் நம்ம குரூப் சேட் ஆன் பண்ணும்போதே நிறைய பேர் வாட்ஸ்அப் லிங்க் கொடுக்குறாங்க. அதில் போய்ட்டு ஃப்ரீ பேனல் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எல்லாமே முக்கால்வாசி ஃபேக்காக தான் இருக்கும். ஓகேவா? ஐடி சேல் பண்ணி தரேன், ஐடி கொடுங்க, அப்புறமேட்டு நிறையா கூகுள் வெப்சைட் எல்லாமே அனுப்புகிறாங்க. அதை எதையும் தயவு செய்து கிளிக் பண்ணாதீங்க. கிளிக் பண்ணாலுமே உள்ளே போய் உங்கள் பர்சனல் டீட்டெயில் எங்கேயுமே கொடுக்காதீங்க. ஓகேவா? இங்கே வந்து ஃபுல்லாகவே ஸ்கேமர்ஸ் தான் நடந்துகிட்ருக்கு. ஓகேவா? சரி, ஓகே. இப்போ வந்து அதை ஏன் நான் சொல்கிறேன், நான் ஏன் உங்களுக்கு வந்து இதை ஃப்ரீயாக கொடுக்குறேன், எனக்கு என்ன ப்ராஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே கிடையாது. எனக்கு வந்து எந்த ப்ராஃபிட்டுமே கிடையாது. அப்புறம் ஏன்டா நீ எனக்கு ஃப்ரீயாக கொடுக்குற அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு, நான் ஒரு நாள் வந்து லைவில் வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருந்தேன் லைவ். ஓகேவா? அப்போ வந்துட்டு ஒரு 2-3 இது வந்தாங்க. ஓகேவா? இங்கே போட்டு தான் விளையாண்டுட்டு இருந்தாங்க. கீழே போய் கமெண்ட் செக்ஷன் பார்க்குறேன், அத்தனை பேர் கொடுங்க ப்ரோ, எனக்கு கொடுங்க ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ அப்படி இப்படின்னு நிறைய பேர். அவன் இருந்துட்டு ஒரு 600-700 ரூபாய் ரேட் வச்சு வந்து சொல்கிறான். அவங்க போய் நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணிட்டு ப்ரோ வரலன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து ஸ்கேமரு. ஓகேவா? அவங்ககிட்ட போய் அத்தனை பேர் கிட்டத்தட்ட ஒரு 2 லைவ் தான் போட்டிருக்கான். 37K வந்து சப்ஸ்கிரைபர்ஸ். ஓகேவா? இப்போ வந்துட்டு நீ உனக்கு என்னடா இதிலேருந்து வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதிலேருந்து எனக்கு ஒன்றுமே வராது. நிறைய பேர் அப்படி தான் வந்து ஃபாலோவர்ஸில் சொல்கிறீங்க, ப்ரோ இது ஏமாற்றியே நீ வந்துட்டு ஃபாலோவர்ஸ் ஏற்றிட்டேன்னு. அப்படி ஏற்றி மட்டும் நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு எந்த யூஸுமே கிடையாது. இது வரைக்கும் எதுவுமே நான் பண்ணலை, எந்த ப்ராஃபிட்டுமே நான் எடுக்கலை. ஓகேவா? அப்போ யூடியூப்லேருந்து காசு வரும் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. யூடியூப் இதை கூட ஆன் பண்ணுறேன். வந்துட்டு நான் வந்து இந்த வேர்டு சொன்னாவே என் சேனலில் வந்து இது பண்ணிடுறேன், காப்பி ரைட்ஸ் கொடுத்துட்டோம். அதனால் வாங்க முடியாது. ஏன்னா கரீனா வந்து யூடியூபோட கொலாபரேட் பண்ணியிருக்கான். நான் இப்படி வந்து செட்டப் வீடியோ எல்லாம் போட்டு ஏற்கனவே இந்த சேனலில் போட்டுட்டேன். அதனால செட்டப் வீடியோ எல்லாம் போட்டதுனால வந்துட்டு காப்பி ரைட்ஸ் கொடுத்துட்டான். சும்மா வீடியோ மட்டும் ஓடும். இது வந்து எனக்கு எந்த ப்ராஃபிட்டுமே வராது. எல்லாமே நான் வந்து உங்களுக்காக தான் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேவா? நிறைய பேர் வந்துட்டு போடுறீங்க, சப்போர்ட் கொடுங்க. ஓகே, நிறைய பேர் கொடுக்குறதில்ல, வந்து இன்ஸ்டாகிராமில் திட்டுறீங்க. நிறைய பேர் வந்துட்டு இதை தாண்டி ப்ரோ அடிச்சிட்டேன் ப்ரோ, என் ஃப்ரெண்ட் அடிச்சிட்டேன் ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ, ஓபி ப்ரோ, ஒர்க்கிங் ப்ரோ, சூப்பர் ப்ரோ, இதே மாதிரி கொடுங்க ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க. அதே மாதிரி நான் வந்து டார்கெட் வச்ச சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணிங்க, நல்லா லைக் கொடுக்குறீங்க. அதனால் மட்டும்தான் நான் எங்கெங்கே சோர்ஸ் கிடைக்குதோ எல்லாமே வந்துட்டு செட்டப் வீடியோ ரெடி பண்ணி எல்லாமே நான் அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேவா? நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் நான் வந்து இந்த இதை கண்டினியூ பண்ணலாமா அப்படின்னு இருக்குது. நான் ஒரு டைமில் வந்து சரி ஸ்டார்ட் பண்ண ஒரு 3 நாளில் வேணாம் முடிச்சிடலாம், நமக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறமே நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டில் தான் வந்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் கொடுத்தீங்க. அதை வச்சுட்டு தான் சரி கன்டினியூ பண்ணுவோம். நிறைய பேர் வந்து கேட்குறாங்க. இப்போ கூட நம்ம டெலகிராமில் வந்துட்டு 3700 சப்ஸ்கிரைப்ஸ் இருக்கீங்க. ஓகே, இப்போது வந்துட்டு நிறைய பேர் வந்து கேட்குறீங்க கூகுள் ஐடி எப்படி லாகின் பண்ணுறது. கூகுள் ஐடி லாகின் பண்ணலாம், ஆனால் வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா கூகுள் செக்யூரிட்டி வந்து ரொம்ப அதிகமாக போட்டிருக்கான். அதுக்கு வந்து நான் இதில் வேணால் சொல்கிறேன், நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்கள் ஒரிஜினல் ஃப்ரீ ஃபயர் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு லாகின் பண்ணிவிட்டு அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு க்ரோமில் போயிட்டு நம்ம இதை வந்து ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து இன்ஸ்டால் பண்ணி லாகின் பண்ணி பாருங்கள், ஒர்க் ஆகும். நீங்கள் வந்து ஆனால் ஃப்ரீ ஃபயர் ப்ளே ஸ்டோர்லேருந்து ஏற்றக்கூடாது, க்ரோம்லேருந்து ஏற்றணும். ஓகேவா? ஒர்க் ஆகும். ஒர்க் ஆகலைனாலும் விடுங்க, ஃபேஸ்புக்கில் கனெக்ட் பண்ணிங்க. இப்போ வந்துட்டு நிறைய பேர் கேட்குறது ப்ரோ ஃபேஸ்புக்கில் எப்படி லாகின் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஃபேஸ்புக்கில் வந்துட்டு நீங்கள் ஜிமெயில் ஓப்பன் பண்ணுங்கள். ஃபோன் நம்பர் எதுக்கும் கொடுக்காதீங்க. ஜிமெயில் ஓப்பன் பண்ணி அந்த ஜிமெயிலில் ஃபேஸ்புக் ஒன்று க்ரியேட் பண்ணி ஏதோ ஒரு நேம் எக்ஸெட்ரா ஏதோ ஒன்று போட்டுட்டு லாகின் பண்ணிட்டு அதில் நீங்கள் போட்டு விளையாடுங்க. ஓகேவா? அப்போ வந்து நீங்கள் எத்தனை ஜிமெயில் ஓப்பன் பண்ணாலும் அத்தனை ஃபேஸ்புக் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வந்து பியர் வந்து புஷ் பண்ணலாம், ரேங்க் புஷ் பண்ணலாம். ஓகேவா? அப்புறம் இதுக்கு முன்னாடி யாராவது தமிழ் கம்யூனிட்டியில் நீங்கள் வந்து ஃப்ரீயாக இது மாதிரி வாங்கியிருக்கீங்கன்னா அவங்க நேம் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. யாருன்னு நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். நிறைய பேர் சொல்கிறீங்க 2 பேர் அப்படி கொடுத்தாங்க ப்ரோ, இப்போ வந்து கொடுக்கறதில்ல. ஓகே, எனக்குமே நிறைய பேருக்கு வந்து தெரியும். நீங்கள் வந்துட்டு அதிகமாக பேன் ஆகுதுன்னு தான் சொல்கிறீங்க. அது வந்து பேன் ஆகாது. நீங்கள் வந்துட்டு கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். பேன் ஆகிறதுக்கு சான்சஸே இல்லை. எங்கள் டீமும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நம்ம டெலகிராம் குரூப்பில் கூட ஆக்சல் அவங்க இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க கூட யூஸ் பண்ணிவிட்டு நான் எது இருந்தாலும் கரெக்டாக அவங்க வந்து செட்டப் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? நீங்கள் வந்து யாருமே வந்து செட்டப் வீடியோ ஒழுங்காக பார்க்குறதில்ல. இதுதான் மெயின் ரீசன். வந்தோடனே இன்ஸ்டால் பண்ணிட்டேன் ப்ரோ எப்படி யூஸ் பண்ணுறது, செட்டப் வீடியோ யாருமே பார்க்குறதில்ல. ஓகேவா? நீங்கள் வந்து செட்டப் வீடியோ பார்த்தவங்க எல்லாமே ஒர்க் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஓகேவா? இது வந்து பிரச்சனையே இல்லை. நீங்கள் வந்து அவசரத்தில் பண்ணாதீங்க. ஓகேவா? எல்லாமே பொறுமையாக எங்கேயுமே ஸ்கிப் அடிக்காமல் செட்டப் வீடியோ பார்த்துட்டு பண்ணுங்கள், ஒர்க் ஆகும். அதுக்குன்னு ஃபைல் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து இது பண்ணிங்கன்னா வந்துட்டு பண்ண முடியாது. செட்டப் வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். ஓகேவா? அதை தான் சொல்லுவேன்.
நிறைய பேர் வந்து கீ ஜென்ரேட் பண்ண முடியலங்கிறீங்க. அது வந்து நீங்கள் வந்து ஒரு கிளிக் பண்ணிவிட்டு வெளியே வந்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணி அந்த கிளிக் பண்ணுற இடத்தெல்லாம் கிளிக் பண்ணிட்டு வெளியே வந்தீங்கன்னா ஒர்க் ஆகும். ஓகேவா? அந்த கீ வந்து ஈஸியாக ஜென்ரேட் பண்ணிடலாம். அங்கே வந்து இன்ஸ்டாலில் லாகின் பேஸ்ட்டு கேட்கும். அந்த பேஸ்ட் கொடுத்து மேலே இருக்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா அது இன்ஸ்டால் ஆகும். நீங்கள் வந்துட்டு எது உங்களுக்கு சூட் ஆகுதோ அதை யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? நிறைய பேர் வந்துட்டு வரலன்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக ஒர்க் ஆகும். எல்லாம் அதை தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். அந்த இன்சுலேஷன் ஃபீல்டு மட்டும் நீங்கள் வந்து எரர் டீட்டெயில்ஸை ChatGPTல போட்டு பாருங்கள். கண்டிப்பாக ஒர்க் ஆகும். எல்லாத்துக்குமே ஃப்ரீயாக வந்துக்கிட்டே இருக்கும். உங்கள் சப்போர்ட் மட்டும் எனக்கு இருந்தால் போதும். நான் டெய்லியுமே அப்லோட் பண்ணுவேன். லைவ் நிறைய பேர் வந்து லைவ் போடுங்க ப்ரோ, ரூம் மேட்ச் கண்டக்ட் பண்ணுங்கள், நீங்கள் வந்து என் கூட விளாண்டிங்கன்னா மட்டும் போதும் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. கண்டிப்பாக ப்ளே பண்ணலாம். வந்துட்டு நெட்வொர்க் இங்கே இஷ்யூவாக இருக்குது. அதனால் வந்துட்டு நான் கொஞ்சம் நேரம் டெய்லியும் லைவ் போட ட்ரை பண்ணுறேன். மறக்காமல் சப்போர்ட் கொடுங்க. அதனால் வந்து நான் மேலும் இன்னும் கொஞ்சம் அப்டேட்ஸ்லாம் நிறைய கொடுப்பேன். ஓகேவா? மறக்காமல் வந்து இனிமேல் இதில் என்ன ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். பண்ணாமலாம் இருக்க மாட்டேன். ஓகேவா? அதனால வந்து கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க நெக்ஸ்ட் வீடியோ அப்டேட்டுக்கு. அப்புறம் மறக்காம மாதிரி பேனல் உங்களுக்கு யாராவது ஃப்ரீயா தருவாங்க வாங்கி ஸ்கேம் ஆயிட்டீங்களா அப்படின்னு சொல்லி யார்கிட்ட வாங்குறீங்கன்னு சொல்லிட்டு Telegram இந்த மாதிரி பேனல் வந்து ஸ்கேமர் அப்படின்னு போட்டு பேனல் எல்லாமே ஓகேவா வந்து டவுன்லோட்